தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநிலத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் பொறுப்பு ஆளுநர் நியமிக்கப்பட்டார். தற்போது பொறுப்பு ஆளுநர் பதவியேற்றிருக்கிறார். பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பதவியேற்று வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி பொறுப்பு ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். With your permission, sir, may we begin the proceedings? With your permission, sir, may we begin the proceedings? With your permission, sir, can I read the warrant of appointment? By virtue of the power vested in me by Article 155 and 160 of the Constitution of India, I, Draupadi Murmu, President of India, hereby appoint Sri Rajendra Vishwanath Arlikar, Governor of Kerala, to discharge the functions of the Governor of Tamil Nadu with effect from the date he assumes charge of his office, given at Rashtrapati Bhavan, New Delhi, this 5th day of March in the year 2026, in the 77th year of the Republic of India. Now I request the Honorable Governor Designate to take the oath of office and the Honorable Chief Justice to administer it. I, Rajendra Vishwanath Arlekar, do swear in the name of God do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu and will, to the best of my ability, preserve, protect, and defend the Constitution and the law. Preserve, protect, and defend the Constitution and the law. And that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To the service and well-being of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி ஏற்றிருக்கிறார். அவருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இருவரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொறுப்பு ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். The Honorable Chief Minister will now greet the First Lady with a bouquet. Thank you, sir. The Honorable Chief Justice will greet the Honorable Governor. The Honorable Chief Justice will greet the First Lady. Thank you, sir. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றிருக்கக்கூடிய அர்லேக்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கேரள ஆளுநராக உள்ள அர்லேக்கர் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றிருக்கிறார்.
விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். கவர்னராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். கோவா மாநிலம் பானாஜியில் 1954 பிறந்தவர். தற்போது அவருக்கு 70 வயது ஆகிறது. குறிப்பாக வாஸ்கோடா காமாவில் அவர் கிராஜுவேட்டாக படித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே 2 மாநிலங்களுடைய கவர்னராகவும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். குறிப்பாக பீகார் மாநிலத்திலும் இமாச்சல் பிரதேசத்திலும் கடந்த 2021க்கு பிறகு அவர் 2 ஆண்டுகள் ஓராண்டு என்று முறையே அவர் பணியாற்றியிருக்கிறார். கோவா மாநிலத்தில் கவர்னராக அவர் 2024ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறார். குறிப்பாக கவர்னர் ரவியுடைய நண்பராகவும் இவர் இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் பொறுப்பு கவர்னராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றார்கள். அண்மையில் குறிப்பாக இந்த அறிவிப்பு என்பது வெளியானது. இந்திய குடியரசுத் தலைவரால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவர் பரஸ்பரம் பேசிக் கொண்டார்கள். அமைச்சர் நேருவும் எல் முருகனும் ஒருவரை பேசிக் கொண்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.